Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கனா NR Infotech சேனல்ல ஒரு ப்ராடக்ட் வந்தாலே அது ஸ்பெஷல் தான். சோ எக்ஸ்க்ளூசிவான NRI pricing அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்திருக்கும். சோ முன்னாடி பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும் லேப்டாப் தான். சோ இது மத்த லேப்டாப் மாதிரி கிடையாது. சோ லேப்டாப் நம்ம NR Infotech சேனலோட மெயின் கான்செப்ட் பாத்தீங்க அப்படினா வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்ல நாங்களே ஸ்பெஷல். ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் சோ இந்த பிரைசிங்க்கு கஸ்டமருக்கு வொர்க் அவுட் ஆகுமா, ஒர்த்தா, ஃபியூச்சர்ஸ், சர்வீஸ் எல்லாமே குவாலிட்டி செக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்குள்ளே வீடியோல கொண்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலாக குவாலிட்டி செக் பண்ணி வந்த ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். கிட்டத்தட்ட ஸ்டாக்ஸ் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணுறது மட்டும் தான் வெயிட்டிங்கு. ஸோ இதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதோட ஃபுல் டீட்டெயிலிங் கிளியராக சொல்லிடுறேன். ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கிறவங்க டக்கு நம்ம சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ லேப்டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஆஃபர்ஸில் வர்ற ப்ராடக்ட்ஸ் போ வேறு ஏதாவது லேப்டாப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நாங்கள் சைட்டில் அப்டேட் பண்ணல. ஸோ இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ ஒரு லேப்டாப்னு வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட பட்ஜெட் வந்து ஒரு 30K பட்ஜெட். ஆனால் 30K பட்ஜெட்டில் RAM 8GB இருக்கணும், 512GB NVMe இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேமும் சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு ப்ராசஸர், சூப்பரான ப்ராசஸர் இருக்கணும். லேப்டாப்பும் லுக்காக இருக்கணும். 15.6 inch டிஸ்பிளே, ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட். ஸோ அதுக்குன்னே நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது தான் லெனோவோட ThinkBook. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு பிராண்டும் கமர்ஷியல், கன்சூமர் சொல்லி இந்த மாதிரிலாம் என்னென்ன ப்ரீமியம் செக்மெண்ட் சொல்லி எப்படி எப்படிலாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்றதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம், மேலே காட்டில் கொடுக்குற பாத்துக்கங்க. ஸோ லெனோவோல கன்சூமர், கமர்ஷியல் சொல்லி 2 வேரியன்ட் இருக்கு. ஸோ அந்த கமர்ஷியலுக்குள்ளேயே நிறைய வேரியன்ட் இருக்கு. ஸோ அதுல என்னென்ன வேரியன்ட் இருக்கு, நம்ம இன்னைக்கு என்ன வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம், ஸோ இதோட பிரைசிங், இதோட ஃபீச்சர்ஸ், இது யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். ஸோ லெனோவோல கன்சூமர்ல எக்கச்சக்கமான வேரியன்ட் இருக்கு மாதிரி கமர்ஷியல நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல இந்த லெனோவா சீரிஸ்ல பாத்தீங்கன்னா கமர்ஷியல்ல என்ட்ரி லெவல்னு ஒன்று இருக்கு, இ சீரிஸ்னு வரும். ஸோ அதுக்கடுத்து மிட் ரேஞ்ச்னு ஒன்று இருக்கு, வி சீரிஸ்னு வரும். V15 நம்ம ஏற்கனவே ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். லாஸ்டா கூட லெனோவால 22,990 ரூபாய்க்கு AMDல 3150 திட்டத்திட்ட 17 லேப்டாப் செல் அவுட். ஸோ அதுல 7-8 பேர் தான் ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவோம், எல்லாம் ரேட்டிங் ரிவ்யூ கொடுங்க, அடுத்தவங்க ஆர்டர் போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 23,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்ல இன்க்ளூடிங் பேக், இன்க்ளூடிங் டெலிவரி, இன்க்ளூடிங் GST பில்லோட ஒரு பக்காவான லேப்டாப். அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம், மேல காட்டில் விடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த பட்ஜெட் செக்மெண்ட் உங்க லேப்டாப்னா டக்குனு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. நம்மகிட்ட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றது துளியோட ஒரு பயமும் தயக்கும் தேவையே கிடையாது. ஸோ நம்ம கொடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா 100% டிஸ்டி மெட்டீரியல். ஸோ 1 year ஆன்சைட் வாரண்டின்னு இருக்கு லேப்டாப்க்கு. ஸோ நீங்க 1 yearல என்ன ஒரு விஷயம் டோல் கால் லாக் பண்ணாலும் உங்க ஸ்பாட்டுக்கு அட்டன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு சர்வீஸ் புக் பண்ண முடியாதுனாலும் சர்வீஸ் புக் பண்றதுக்கு நம்ம ஆஃபீஸ்ல தனி டீம் இருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த இ சீரிஸ்ன்றது என்ட்ரி லெவல், வி சீரிஸ்ன்றது மிட் ரேஞ்சு. ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் பிசினஸ் சீரியஸ் சொல்லி கொண்டு வருவாங்க ThinkBook. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி கிரேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ThinkPad. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கார்பன் சீரிஸ் சொல்லுவாங்க, எடிட்டிங் அதாவது மல்டிமீடியா செக்மெண்ட். ஸோ இந்த மாதிரி 5 செக்மெண்ட்ல கமர்ஷியல் வேரியன்ட்ல இருக்கும். ஸோ அதுல இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறது தான் ThinkBook. அதாவது இது ஒரு பிரீமியம் சீரியஸ். ஸோ முழுக்க இந்த லேப்டாப்போட மேனுஃபேக்சரிங்கோட கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பிசினஸ் மேன். ஸோ ஒரு பிசினஸ் மேனுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு மாடல் தான் இந்த மாடல். ஸோ இதைத்தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இதோட ஸ்பெசிஃபிகேஷன், பிரைசிங் டீடைல் எல்லாமே கிளியரா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல பாக்ஸோட MRPல இருந்தே போவோம். வீடியோல எந்த அளவுக்கு கிளியரா தெரியும் தெரியல, பாத்துக்குங்க. ஸோ இதோட மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெனோவோ ThinkBook 15 Gen 3 டெக்னாலஜி. ஸோ Gen 3ன்றது ஜென்ரேஷன் கிடையாது, Gen 3 டெக்னாலஜி, ACL U2. ஸோ இது 15.6 inch ஃபுல் ஹெச்டி லேப்டாப். ஸோ இதோட MRP பாத்தீங்கன்னா 58,500 ரூபாய். ஸோ மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னா 2022 மே நியூ ஸ்டாக்ஸ். ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை சைடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட டீட்டெயில்டாகவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு AMD RYZEN 3 Gen 3 ஆர்கிடெக்சர்ஸ்ல வந்த 5300U ப்ராசர். ஸோ DDR4 3200 MHz 8GB RAM. இன்னும் என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். இது ஒரு 15.6 inch ஃபுல் ஹெச்டி 1080p டிஸ்பிளே குவாலிட்டி வேற லெவலில் இருக்கும். இது Windows 11 ஒரிஜினல் இன்பில்டாவே ஒரிஜினல் OS-ஓட வரக்கூடிய ஒரு மாடல். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில கிளியரா பார்ப்போம். ஸோ லேப்டாப் பர்ச்சேஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங் பேக் ஃப்ரீயா வந்துடும். லெனோவோ பிராண்டோட பேக் ஃப்ரீயா வந்துடும். ஸோ பேக் குடோன்ல இருக்கிறனால எடுத்து வைக்கல. லேப்டாப்பே கிட்ட 20-25 நம்பர் வந்துச்சு. ஒரு நம்பர் அர்ஜென்டா நீங்க உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்ன்றக்காண்டி அன்பாக்ஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஸோ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோம்னா உள்ள சார்ஜிங் அடாப்டருக்கான சார்ஜிங் கேபிள். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சார்ஜரு. ஸோ சார்ஜரோட வாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸோ சார்ஜர் வந்து டைப் C சார்ஜரு. சார்ஜரோட வாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
65 வாட்ஸ் சார்ஜர். ஸோ அதுக்கடுத்து லேப்டாப்போட லுக் வேற லெவல், ஒரு சில்வரும் கிரேவும் கலந்த மாதிரி ஒரு சூப்பரான கலரு. ஸோ லேப்டாப்போட லுக் உங்களுக்கு எந்த அளவுக்கு கேமரால கிளியரா தெரியும் தெரியல. ஸோ பாத்துக்கங்க. LENOVO ThinkBook அப்படின்றது இந்த இடத்துல கிளீனா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இங்கேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரேலயே ஒரு டபுள் ஷேடு வர மாதிரி ஒரு கலரு. ஸோ சைடில் போர்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்கள் டிஎஸ்எல்ஆருக்கான மெமரி கார்டு கனெக்ட் பண்ணுறது. ஸோ இங்கே ஒரு யூஎஸ்பி போட்டு, ஸோ இங்கே ஒரு லேன் போட்டு, இங்கே ஒரு டாக்கிங் லாக்கு. ஸோ அதுக்கடுத்து இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜிங் போட்டு, ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி போட்டு உங்களுக்கு தனியாக ஒன்று வருது, HDMI போட்டு, இன்னொரு யூஎஸ்பி போட்டு, இன்னொன்று 3.5mm ஜாக் ஒன்று உங்களுக்கு. ஸோ போர்ட்ஸ்னு வரையில் அவ்வளோதான். ஸோ இது வந்து விண்டோஸ் 11 ஒரிஜினல் ஓஎஸோட வரக்கூடியது. ஸோ லேப்டாப்ல பாத்தீங்க அப்படின்னா பிராண்டே ஒரிஜினல் ஓஎஸோட வர்றதுல இந்த மாதிரி பேக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸோட லோகோ ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க. இதுவே லைசன்ஸ் கீன்றது நீங்க தனியா நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான கீ ஸ்டிக்கர்ஸ் தனியா ஒட்டி அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ இது டைரக்டா பிராண்ட்ல இருந்தே விண்டோஸ் 11 ஒரிஜினல் ஓஎஸோட வர்றது. ஸோ லேப்டாப்பை ஓபன் பண்ணி நீங்க பாருங்க. லேப்டாப்னு வரையில பாத்தீங்க அப்படின்னா LENOVO பிராண்டு. ஸோ LENOVO பிராண்ட்னா சொல்ல வேண்டியதே கிடையாது, இன்டர்நேஷனல் லெவல்ல மிகப்பெரிய எல்லாம் தெரிஞ்ச பிராண்டு. ஆல்ரெடி LENOVOவோட லேப்டாப்ஸ் டெஸ்க்டாப் கிட்டத்தட்ட 1000 கஸ்டமர்ஸ்க்கு மேல நம்ம செல் அவுட் பண்ணிருப்போம். ஸோ அதனால பிராண்டை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ரெண்டாவது டிசைன் குவாலிட்டி அப்படின்றது ஒரு பிசினஸ் மேன் நீட் அண்ட் கிளியர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான டிசைனிங். ஃப்ரண்ட்லேயே ThinkBook. ஸோ பிசினஸ் மேன்றது யாரு திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்றவங்க சூஸ் பண்றதுக்காக சொல்றதுதான் இந்த ThinkBook. இந்த பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ பில்ட் ஃபார் பிசினஸ், டிசைன்டு ஃபார் யூ. ஸோ அதை பாக்ஸ்ல டீடைல்டா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே 15.6 inch 1080p டிஸ்பிளே ஆன்டி கிளார் டிஸ்பிளே. ஸோ நீங்க கார்லயோ இல்ல வெளியிலயோ யூஸ் பண்றதுக்கும் டிஸ்பிளே குவாலிட்டி பக்காவா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நாலாவதா பாத்தீங்க அப்படின்னா இது விண்டோஸ் 11 டேட்டா பிராண்ட்ல இருந்தே ஒரிஜினல் ஓஎஸோட இன்பில்டா வர்றது. நீங்க ஆன் பண்ணணும், ஒர்க் பண்றது மட்டும் தான் வேலை. ஸோ இது போய் MS ஆஃபீஸ், போட்டோஷாப்லாம் வேணும் அப்படின்னா நீங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட அப்ளிகேஷன் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா சைடில் வாட்ஸ்அப்னு ஒரு பட்டன் இருக்கும். நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஆர்டர் ஐடியா போட்டு வாட்ஸ்அப்ல நீங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர்ஸ் வேணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணினீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி அதெல்லாம் ஏற்றி அனுப்பிச்சு விட்ருவாங்க. நீங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னா அப்படியே சீல்டு பேக்கிங் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க. நீங்க ஆன் பண்ணி மற்றதை ஒர்க் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா விண்டோஸ் 11 ஒரிஜினலா உள்ள இருக்கும். ஸோ MS ஆஃபீஸ், போட்டோஷாப் இந்த பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் தேவைன்னு நினைக்கிறவங்க நீங்க அதை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஃபிகரேஷன். ஸோ RYZEN Gen 3 டெக்னாலஜி, RYZEN 3 5300U. ஸோ இந்த 5300U அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சக்சஸ்ஃபுல் ப்ராசர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5300Gன்றது டெஸ்க்டாப் ப்ராசர், 5300Uன்றது இந்த யூன்றதே என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த அல்ட்ரா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கதான். ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா பவர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக பிடிக்கணும். ரெண்டாவது லேப்டாப் அதாவது மொபைல் ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. 5300Gன்றது டெஸ்க்டாப் ப்ராசர், 5300Uன்றது ஸோ லேப்டாப்க்கு பவர் TDP ரொம்ப கம்மியாக பிடிக்கணுன்றதுக்காண்டி தனியாக மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் 5300U வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் கிட்டத்தட்ட 22 கேம்ஸ்க்கு மேலே நிறைய கேம்ஸ் டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. பக்காவாக சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான லேப்டாப். ஸோ அதனால நீங்க பிசினஸ் பண்றவங்க லைட்டா அப்பப்ப நான் கேம்ஸ் விளாடுவேன். ஸோ நீங்க GTA 5, Valorant, Assassin Valhalla, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸை இந்த லேப்டாப்ல செக் பண்ணிருக்காங்க. எல்லாமே பக்காவா ரன் ஆகுது, எந்த விதமான லேக்கும் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரேம் டிஃபால்ட்டா இதுல DDR4 3200 MHzல 8GB ரேம் போர்ட்லயே மோல்டு பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவா நம்ம ரேம் அப்டேட் பண்ண முடியுமா? அந்த டவுட்டையும் கிளியர் பண்ணிடுவோம். எக்ஸ்ட்ராவா ரேம் ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க, வேணும்னு நினைக்கிறவங்க கஸ்டமர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்மகிட்ட லேப்டாப் ஆர்டர் பிளேஸ் பண்ணி முடிச்சோடே வாட்ஸ்அப்ல சேட் பண்ணி உங்களுக்கான அக்சசரிஸையும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணலாம்? ஸோ எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய ஒரு ரேம் ஸ்லாட்ல அப் டு 32GB வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. ஸோ டிஃபால்ட்டா மதர் போர்ட்ல இன்பில்டாவே 8GB ரேம். ஸோ எக்ஸ்ட்ராவா நீங்க இருக்கக்கூடிய ஒரு ரேம் ஸ்லாட்ல அப் டு 32GB வரைக்கும் போட்டுக்கலாம். மொத்தம் 40GB ரேம் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. ஆனா என்னோட ரெக்கமெண்டேஷன் எக்ஸ்ட்ராவா 16GB 30GB தேவையில்லை. இதோட ஸ்பெக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 8GB போட்டாலே போதும், பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் பண்ணும் இதோட பட்ஜெட்டுக்கு. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா NVMe. ஸோ இன்னைக்கு SSDன்றது தான் டெக்னாலஜி. அதுவும் இப்போ லேட்டஸ்டா வரக்கூடிய எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா NVMe தான், Gen 3 NVMe. ஸோ இதுல யூஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா லெனோவோட ஹை ஸ்பீட் Gen 3 NVMe 512GB யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த 512GB தான் உங்களுக்கு OS இருக்கு. ஸோ அதுக்கடுத்து எக்ஸ்ட்ராவா நம்ம ஸ்டோரேஜ் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்பீங்க. தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவா ஹார்ட் டிஸ்க் போறதுக்கான ஒரு ஸ்லாட் ஸ்டோரேஜ்
பக்காவா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல நிறைய லேப்டாப்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ்க்கான ஸ்லாட்டை கொடுத்துட்டு அதுக்கான கனெக்டர்ஸை தனியா பர்ச்சேஸ் பண்ணுங்கலாம் சொல்லுவாங்க. இதுல இன்பில்டாவே உங்களுக்கு அந்த கனெக்டரோட வந்துருது. ஸோ நீங்க ஹார்ட் டிஸ்க் வேணும் அப்படின்னாலுமே 2.5 ஹார்ட் டிஸ்க் 2.5 SSD எது வேணாலுமே நீங்க லேப்டாப் ஆர்டர் பிளேஸ் பண்றப்ப 1 TB 2 TB வாங்கி அப் டு 2 TB வரைக்கும் இதுல சப்போர்ட் இருக்கு. ஸோ நீங்க தனியா ஆர்டர் பிளேஸ் பண்ணி அதை வேணும்னாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவோம். இல்ல நீங்க ஃபியூச்சர்ல ஃபிக்ஸ் பண்றாலும் தாராளமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃபியூச்சர்ல லேப்டாப் ஹார்ட் டிஸ்கோ இல்ல இந்த 2.5 SSD சொல்லுவாங்க. ஸோ நார்மல் SSD இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி SSD இருக்கு பாத்தீங்களா. ஸோ இது வந்து 2.5 SSD சொல்லுவாங்க. லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி SSDயும் நீங்க தாராளமா போட்டுக்கலாம். லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்கும் தாராளமா போட்டுக்கலாம். அப் டு 2 TB வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி SSDக்கும் 2.5 நார்மல் லேப்டாப் ஹார்ட் டிஸ்கைக்கும் நீங்க உள்ள இன்செர்ட் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த விதமான கனெக்டர்ஸோ கேப்போ வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது. லேப்டாப்ல இன்பில்டாவே இருக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஸோ அதுக்கடுத்து விண்டோஸ் 11 ஒரிஜினல் OS, அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். இதுல உங்களுக்கு டியூயல் பேண்ட் வைஃபை 6 சப்போர்ட் இருக்கு. ஸோ அதனால 2.4 GHz 5 GHz ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். இதுல லேட்டஸ்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 இருக்கு. ஸோ அதனால மேக்ஸிமம் ப்ளூடூத் ஆடியோஸ் எல்லாமே டிஃபால்ட்டா சூப்பரா சப்போர்ட் ஆகிக்கும். ஸோ இது போக பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிசினஸ் மேன்னாலே செக்யூரிட்டி பக்காவா இருக்கணும்ல. ஸோ அதனால தம் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. ஸோ நீங்க ஆன் பண்ற பட்டன்லயே ஃபிங்கர்ஸ் உங்க ஃபிங்கர்ஸ் வச்சா மட்டும்தான் ஆன் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் செக்மெண்ட்ல அதாவது இவ்வளோ ஃபீச்சர்ஸ் நான் சொல்லியிருக்கேன், நீ பிரைஸ் என்ன சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதோட என்ஆர் இன்ஃபோட்ட கூட எக்ஸ்க்ளூசிவ் பிரைசிங் 33,990 ரூபாய். ஸோ இதுல 2 வேரியன்ட் வருது. தாஸ் வேரியன்ட் ஒன்று இருக்கு. ஸோ தாஸ் வேரியன்ட் OS இருக்காது, நம்ம பிரிச்சு OSலாம் ஏற்றி அனுப்பிச்சுடணும். ஸோ அது 31,990. அது வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க. ஏன்னா அது நாங்கள் அதிகமாக யாருக்கு அக்கௌண்ட் பண்ணல. ஏன்னா 2000 ரூபாய் தான் கூட. இது விண்டோஸ் 11 ஒரிஜினல் OSோட வந்துருது. ஸோ அது டேரக்டா பிராண்ட்ல இருந்தே வரக்கூடிய ஒரிஜினல் OSக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ற ஒரிஜினல் OSக்கும் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா டேரக்டா பிராண்ட்ல இருந்து லேப்டாப்ல இன்பில்டா வரக்கூடிய ஒரிஜினல் OS லெனோவோட எக்ஸ்க்ளூசிவ் சாஃப்ட்வேர்ஸோட மெர்ஜ் பண்ணிருப்பாங்க. அதாவது நார்மலா நம்ம மொபைல்ல ஆண்ட்ராய்டு 10, ஆண்ட்ராய்டு 11, ஆண்ட்ராய்டு 12 இருக்கும். ஸோ அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா விவோக்குன்னு ஒரு UI இருக்கும். ஸோ ஓப்போக்குன்னு ஒரு UI இருக்கும். ஸோ ரெட்மிக்குன்னு ஒரு UI இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு UI இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா. அது மாதிரி லெனோவோட எக்ஸ்க்ளூசிவ் அவங்க சாஃப்ட்வேர்ஸ்க்குனே ஆப்டிமைசேஷன் பண்ண மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் இந்த லேப்டாப்ல டேரக்டா இன்பில்டாவே வரக்கூடிய OSக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ற OSக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அதனால 2000 ரூபாய் தான் டிஃபரெண்ட்னால இந்த லேப்டாப்பை பல்கா ஸ்டாக் அடிச்சு கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ ஃபியூச்சர்ல வேணும் அப்படின்னா நீங்க இன்னொரு 32 GB RAM வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல வேணும் அப்படின்னா நீங்க ஹார்ட் டிஸ்க் எந்த விதமான கனெக்டர்ஸுமே வாங்க முடியல. டிஃபால்ட்டா ஹார்ட் டிஸ்க் மட்டுமே வாங்கி போடலாம். ஸோ லேப்டாப் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது நீங்க RAM எக்ஸ்ட்ரா போடணும், எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க் போடணும் அப்படின்னாலுமே நம்ம டீம் அதை மாட்டி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ நீங்க ஆன் பண்ணோம்னா ஒர்க் பண்றது மட்டும் தான் வேலை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரைசன்ல என்னதான் நம்ம ஒரு ப்ராசஸர் சொன்னாலும் நிறைய கஸ்டமர் கேட்கக்கூடிய டவுட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இன்டெல்ல எதுக்கு ஈக்குவல். ஸோ கம்பெனி ரெக்கமெண்டேஷன் அதாவது கம்பெனி சொல்லிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இன்டெல் i3 11th ஜெனரேஷனோட ஈக்குவல் ப்ராசஸர் தான் எங்களோட RYZEN 3 5300U. ஆனா இன்டெல் i3 11th ஜெனரேஷன் ப்ராசஸர்ல இருக்கக்கூடிய இன்டெல் HD கிராபிக்ஸோட நாங்க கொடுக்கக்கூடிய AMD Radeon கிராபிக்ஸ் உங்களுக்கு கிராபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பக்காவா பண்ணும். ஸோ அதனால நீங்க AutoCAD Pro ANSYS அதாவது ஆர்கிடெக்சர்ஸ்லாம் யூஸ் பண்றதுக்கும் பெர்ஃபெக்டா சூட்டபிளா இருக்கும். ஸோ கேம்ஸும் எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஸோ RYZEN 3 5300Uன்றது ஒரு பயங்கரமான சக்சஸ்ஃபுல் ப்ராசஸர். இன்பில்ட் Radeon Vega கிராபிக்ஸோட வருது. ஸோ அதனால கிராபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல நீங்க RAM ஆட் பண்ணிக்கலாம், ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். 1 year வரைக்கும் உங்களுக்கு ஆன்சைட் வாரண்டி இருக்கு. ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம வெப்சைட் அப்ளிகேஷன்ல போங்க, THINKBOOK டைப் பண்ணுங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. லேப்டாப்போட பிரைசிங் வெறும் 33,990 ரூபாய். ஸோ இந்த 33,990 ரூபான்றது நீங்க பிசினஸ் பண்றவங்க உங்களோட GST நம்பர் இருந்துச்சு GST இன்புட் கிரெடிட் தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங் டெலிவரி இன்க்ளூடிங் GST தான். ஸோ அதர் ஸ்டேட் கஸ்டமருக்கு அவங்கவுங்க ஏரியா டெலிவரி பின்கோடு தகுந்த மாதிரி டெலிவரி சார்ஜஸ் ஆட் ஆகும். ஸோ டெலிவரி தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமர் வித்தின் 42 working hours டெலிவரி ஆகும். ஸோ லேப்டாப்போட உங்களுக்கு வித் லெனோவோட பிராண்டட் பேக் உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்துடும். ஸோ நீங்க லேப்டாப் பர்ச்சேஸ் பண்றப்ப அந்த பேக் உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்துடும். ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறவங்க கொஞ்சம் கூட நீங்க டயத்தை வேஸ்ட் பண்ண அவசியமே இல்லை. கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம சைட்ல போங்க, THINKBOOKன்னு டைப் பண்ணுங்க, மாடல் வந்துடும், டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிரைசிங் வேற லெவல் பிரைசிங் வெறும் 33,990 ரூபாய். வேற ஏதாவது உங்களுக்கு இந்த லேப்டாப் பத்தின டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வெப்சைட் அப்ளிகேஷன்லயே ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே வாட்ஸ்அப்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்போம். அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டவுட்டை போடுங்க, கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதை விட ஒரு பெட்டரான ப்ராடக்ட்ல சூப்பரான ஆஃபர்ல சந்திப்போம். பாய்.